தேர்ஸ்டே வ்ளாக் பார்க்கலாமா? நான்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வர தக்காளி சட்னி, தோசை, சாம்பார், மறுபடியும் அதே காலைல வச்ச சட்னி இப்படிதான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா, நம்ம அம்மா, அப்பாவுக்கு இந்த அளவு கான்ஃபிடன்ஸ் இப்ப நமக்கு இருக்கான்னா இல்ல. ஏன்னா நம்மளுக்கு கேள்வி கேட்க 1008 பேர் இங்க இருக்காங்க. ஏன் உன் குழந்தை ஒல்லியா இருக்கு? ஏன் உன் குழந்தை அப்படி இருக்குன்னு? இவைங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்காகவே மீல் ப்ரிப்பரேஷன்லாம் நெறைய பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி நான் யோசிச்ச மீல் ப்ரிப்பரேஷன் தான் இது. இன்னைக்கு காலைல எங்க வீட்ல என்ன பார்த்தீங்கன்னா, தோசை, தொட்டுக்க வந்து உளுந்து சட்னி. அதுக்கடுத்து நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒண்ணு தான் வந்து ஆல்ஃபால்ஃபா மால்ட்டுன்னு வந்து ஹோமியோபதி தான். ஸோ பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மாரிலாம் இருக்காது. ஸோ இத போட்டு பால் ஆத்தி குடுத்துட்டு, தோசை வச்சு சிம்பிளா முடிச்சுட்டேன். ஆனா இத குடிச்சு எத டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கான். வெயிட்லாம் போட்டானான்னா, அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாதுன்ற மாரி ஏற மாட்றானுங்க. எப்பயும் போல திட்டு வாங்குறது தான் மிச்சம். அதே மாரி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மதிய கடமை என்ன ஆத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான், ரசம் கூட வந்து சௌசௌ போட்டு, பருப்பு, அப்புறம் முட்டை, கொஞ்சம் நான்வெஜ் வச்சு இதெல்லாம் குடுத்தா சாப்பிடுவானுங்களா? ஆப்வியஸா சாப்பிடல. ஆக மொத்தத்துல வெளிய போய் அலைஞ்சு, வீட்ல உட்காந்து செல்ஃப் ஃபீடிங் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி ஒண்ணும் ஆகல. அதோட அதையும் முடிச்சு விட்டாச்சு. சரி நைட்டு வந்து எதா பண்ணலாம்னு சொல்லிட்டு, முட்டையில மாவு ஆட் பண்ணி நல்லா பன் தோசை மாரி போட்டு குடுத்தேன். என்னமோ இன்னைக்கு இது கிளிக் ஆனிச்சுன்னு நெனைக்கிறேன். இத சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டின்னர முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சோக கதைகள், சொந்த கதைகள் கேட்கணும்னா கண்டிப்பா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ வெரி மச். டாட்டா பை பை.